தலுக்கை கிராமம் அண்ணாநகர் பகுதியில் பொது கழிப்பறையில் வசித்து வரும் பழங்குடி தம்பதி குறித்த அந்த செய்தி தொகுப்பில் பார்த்தோம். தலுக்கை கிராமத்தில் அண்ணாநகர் பகுதியில் பொது கழிப்பறையிலேயே அந்த பழங்குடியின தம்பதி வசித்து வருகிறார்கள். இது போன்ற ஒரு அவலை நிலை நீடித்து வருகிறது. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் ஹாஜா ஷெரீப் இணைந்திருக்கிறார். ஹாஜா ஷெரீப், இவங்க இந்த மாதிரி பொது கழிப்பறையில் தங்கியிருப்பது அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதா, அங்கே உள்ள மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதா, அவங்க தரப்பிலிருந்து எதனும் சொல்லியிருக்காங்களா இது தொடர்பா? நிச்சயமாக விக்னேஷ், வந்தவாசி வட்டாட்சியர் பொன்னுசாமியை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு வீடு இல்லாத காரணத்தால் இவர்கள் தற்காலிகமாக இரும்பு தகடு மூலம் வீடுகள் அமைப்பதற்கான பணிகளை கிராம ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டு நாளையோ நாளை மறுநாளோ அவர்கள் அங்கே குடியமர்த்தப்படுவார்கள். மேலும் அரசு ஒதுக்கீடு மூலமாக ஜன்தன் கணக்கின் மூலமாக உரிய நிதியை பெற்று அவர்களுக்கான வீடு கட்டுவதற்கான ஆணையை பெற்று தரப்படும். அதற்கான புள்ளி விவரங்கள் கணக்கெடுப்பில் இவர்களுடைய பெயர்கள் விவரங்கள் இடம்பெற்றுள்ளன என்ற தகவல்களை உறுதிபட கூறினார். ஹாஜா ஷெரீப், 2-3 நாட்கள்ல அவங்களுக்கான அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வட்டாட்சியர் சொன்னாலும் கூட இப்ப எவ்வளவு நாளா இதே மாதிரி அவங்க அந்த இடத்துல தங்கியிருக்காங்க? கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக தினகரன் தனது குடும்பத்துடன் அந்த இடத்திலே தான் வசித்து வருகிறார்கள். மேலும் இவர் திருமணமான பிறகு தனி குடித்தனம் போவதற்கு வழி இல்லாமல் அரசு பொது கழிப்பறையிலேயே தன் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இப்போ ஏற்கனவே அவங்க வீடு மழையில இடிஞ்சு சேதமாயிடுச்சு, அதனாலதான் வீடு இல்லாம இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே அது ஏதேனும் கடிதம் மூலம் அவங்க ஏற்கனவே மாவட்ட நிர்வாகத்திற்கு அந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்களா? அதன் மீது எந்த நடவடிக்கையும் அப்ப எடுக்கலையா? தினகரனுடைய தகப்பனாருக்கு 3 குழந்தைகள், அதிலே ஏற்கனவே நிதி பெற்றதிலே 2வது குழந்தையான அவருடைய தம்பிக்கு அந்த வீடு சென்று விட்டது. அதனால் தினகரனுக்கு வீடு வரவில்லை. மேலும் தினகரன் தற்போது அவருடைய பெயர் இந்த பட்டியலிலே இணைக்கப்பட்டுள்ளதால் விரைவில் வீடு நிதி பெற்று வழங்கப்படும் என நிர்வாகம் உறுதிபட கூறுகிறது. ஹாஜா ஷெரீப், நீங்க இணைக்கல இருங்க, தொடர்ந்து நம்ம பேசலாம். தலுக்கை கிராமத்தில் பொது கழிவறையில் வசித்து வரும் பழங்குடியின தம்பதிக்கு 2 நாட்களில் வீடு கட்டித்தரப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கிராம ஊராட்சி சார்பில் இரும்பு தகடு மூலம் தற்காலிக வீடு கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வட்டாட்சியர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கிராம ஊராட்சி சார்பில் இரும்பு தகடு மூலம் தற்காலிக வீடு கட்டி தரப்படும் என்று வட்டாட்சியர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கடந்த 2 வருடங்களாக பழங்குடியின தம்பதி வசித்து வந்த அந்த அவலநிலையை புதிய தலைமுறை வெளிக்கொண்டு வந்திருந்தது. தற்போது அதன் மீதான நடவடிக்கையாக 2 நாட்களில் தற்காலிக வீடு கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வட்டாட்சியர் தெரிவித்திருக்கிறார். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன் மழையால் வீடு இடிந்து சேதமாகி இருக்கிறது. இதனையடுத்து சகோதரர் வீட்டில் வசித்து வந்த தினகரனுக்கு வீடு இல்லாமல் இருந்த நிலையில் அவர் பொது கழிப்பறையே வீடாக பயன்படுத்தி வந்தார். இந்த செய்தி புதிய தலைமுறையில் வெளியானதை அடுத்து தற்போது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வந்தவாசி வட்டாட்சியர் தெரிவித்திருக்கிறார். 2 நாட்களில் தற்காலிக வீடு அமைத்துக் கொடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்திருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக நமது இணைப்பில் சமூக ஆர்வலர் அப்துல் காதர் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார், ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையே உணவு, குடிநீர், அத்தியாவசியமா இருக்கக்கூடியது வீடு. அந்த வீடு கூட இல்லாம இப்போ கழிவறையில தங்கக்கூடிய ஒரு நிலையில இருந்திருக்காங்க. அது உங்களை கவனத்துக்கு வந்தா நீங்க ஏதேனும் இதுக்கு முன்னாடி கொண்டு சென்றிருந்தீங்களா மாவட்ட நிர்வாகத்துக்கு? மாவட்ட நிர்வாகத்துக்கு அந்த மலைவாழ் மக்கள் சங்கத்துடைய இந்த பழங்குடி மக்கள் சங்கம் பல கட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. வந்தவாசி தாலுகா ஆபீஸ் பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வந்தவாசி வட்டத்துல பெரும்பான்மையான வசிக்கக்கூடிய அந்த பழங்குடி மக்களுக்கு தொடர்ந்து அவங்க ரேஷன் அட்டையா இருக்கட்டும் அவங்களுடைய அடிப்படை வசதி, மின்விளக்கு, குடிநீருக்கான தொடர்ந்து அந்த மலைவாழ் மக்கள் சங்கம் தொடர்ந்து நம்ம வட்டாட்சியர் அலுவலகத்துல பலகட்ட போராட்டங்கள் நடத்திருக்காங்க. அடிப்படை வசதிகளே தொடர்ந்து போராடி தான் அந்த மக்கள் வாழ்றாங்க. அந்த ஒரு பகுதியா இருக்கக்கூடிய தலுக்கை கிராமத்துல இந்த பழங்குடி மக்கள் 3 தலைமுறையா இருக்காங்க.
மூன்று தலைமுறையா இருக்கு. அந்த தலைமுறையா இருக்கக்கூடிய அந்த பழங்குடி மக்களுக்கு அவங்களுடைய மாமனாருடைய சொத்துல இருந்து அந்த இடத்துல இருந்து அவங்க வீடு இருந்து விழுந்து 5 ஆண்டுகள் மேல ஆயிடுச்சு. இவங்க இடம் இல்லாத காரணத்தால அந்த அரசு பொது கழிப்பறையில் தான் அவங்க வாழ்ந்துன்னு வராங்க. அங்க இருக்கக்கூடிய நிர்வாகம் இது கண்டுக்காம, ஊராட்சி நிர்வாகம் கண்டுக்காம அப்படியே இந்த பழங்குடி மக்கள் வசித்து வராங்க சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு அப்துல் காதர். பல்வேறு விஷயங்களை கொண்டு வந்தமைக்காக நன்றி ஹாஜா ஷரீப். இது தொடர்பாக வட்டார வளர்ச்சி அலுவலர் தொடர்பு கொண்டு நாம் கேட்டபோது 2 நாட்களில் தற்காலிக வீடு அமைத்துக் கொடுக்கப்பட்டு இதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்திருக்கிறார்.